ஓகே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவங்க முன்னாடி இருக்கிற ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா, அதாவது 2.1 லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா 50 + 50, சப்புக்கு மட்டும் 100. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கிறது பூராமே எல்லாமே கிளாஸ் டீ. ஓகேங்களா, ரொம்ப காம்பேக்டாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸ்பேஸும் வந்து நமக்கு அவ்வளோ ஆக்கிபை பண்ணாது. கிளாரிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆம்புக்குள்ளே என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு இன்டீரியரில் காட்டுறேன் வாங்க. ஓகேங்களா, ஓகே இப்போ நான் இன்டீரியரில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இன்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ போர்டு. அதாவது இது வீடியோவில் முதலுக்கே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் உள்ள வயரிங்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கோசரம் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா, டெஸ்டிங் ஆடியோ பார்த்திங்கன்னா போடலாம். இப்போ நம்ம சேனல்லேருந்து 1K கூட அடிக்கல. அதுக்கு முன்னாடி பாட்டுக்கிட்ட போட்டு காப்பிரைட்டை போட்டு சேனலை தூக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால் நான் வேணால் ஏதாவது என்சிஎஸ் சாங் இருந்தால் அடுத்த வீடியோவில் இது அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா வந்து எதாவது டிஜே சாங் போட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாட்டை செக் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஜேலாம் போட்டால் அந்தளவுக்கு உங்களுக்கு சில்னஸோ எதுவுமே தெரியாது. ஓகேங்களா, நார்மல் சாங்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா மட்டும்தான் தெரியும். டிஜே போட்டு காட்டலாம் தான், ஆனால் டிஜே போட்டாலும் அதில் உங்களுக்கு தெரியாது. தப்புன்னு அடிச்சுட்டு போயிடுறதுனால உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, நார்மல் சாங்காக இருந்ததுன்னா நல்லா கிளாரிட்டியாக விழுவும். ஓகேங்களா, ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ போர்டு. இது ஒரு மோனோ போர்டு பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்போட சப்பு ப்ளஸ் பிடி இருக்கும். அதை வந்து நான் அப்படியே பேனல்லே மவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா பக் கன்வெர்ட்ரு. ஓகேங்களா, பக் கன்வெர்ட்ரு